ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படங்க இது? என்ன மேக்கிங்கு? அப்படி ஒரு மிரட்டி விட்ட ஒரு படம். இந்த படம் நீங்க பார்க்கல அப்படின்னா இழப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனும் வந்து துவம்சம் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு படம் தான். ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கதை. அதாவது ஹீரோயின், அவங்க தங்கச்சி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, ஓப்பனிங் சீன்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, யாரோ தொரத்திட்டு வரனால இவங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ்க்குள்ள உள்ள போயிடுறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தன் வந்து தொரத்துறான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில வராங்க. தொடர்ந்து தொரத்துறான். என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க தன்னோட தங்கச்சிய அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொன்றுவேங்கிற மாரி மிரட்டுறான். கடைசியில இவங்க வச்சிருந்த கன்ல பாயிண்ட்ல அவன போட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, போலீஸ் புடிச்சுட்டு போயிருது. சில காலத்துக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு வேலை ஒண்ணு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பங்களாவுல வந்து பராமரிப்பு வேலைக்காண்டி இவங்க அந்த பங்களாவுக்குள்ள உள்ள வராங்க. இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம், இவங்களே எதிர்பாராத விதமா இவங்களோட வாழ்க்கை மாறப்போகுதுங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் என்னென்ன திருப்பங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "தே வில் கில் யூ". செம்மையான ஒரு படம். அதாவது ஸ்லாஷர் விரும்பிகளுக்கு இந்த படம் ஒரு பக்கா ட்ரீட்னே சொல்லலாம். அதே மாரி ஜெனரல் ஆடியன்ஸ பொறுத்தளவுக்கு என்னன்னா, எனக்கு நல்ல பரபரப்பின் உச்சியில ஒரு ஆக்ஷன் அண்ட் ஸ்லாஷர் பிளாஸ்ட்டா நான் விரும்புறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, இந்த படம் ஒரு செம்மையான ஒரு படம். இந்த படத்த நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. இப்ப ரீசென்ட்டா தியேட்டர்ல வெளியாகி சப்டைட்டிலோட வந்து ஓடிட்டு இருக்கு. செம்மையான ஒரு படம். மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ இந்த படத்த பொறுத்தளவுக்கு என்னன்னா, எல்லா தரப்பினரும் கவரக்கூடியன்னு நான் நம்புறேன். இந்த படத்த பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்கள சந்திக்கிறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.